சரி, நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது டிஹெச்சிபி சர்வர் ஒன்றில் எப்படி அப்டேட் பண்ணுறது. ஒரு ரேஞ்சை கொடுத்து இத்தனை ரேஞ்சுக்குள்ளே குறிப்பிட்ட பிசியை ரன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் அசைன்மெண்ட் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே, கிளிக் ஸ்டார்ட், மேனேஜ் யுவர் சர்வர், add or remove a role, next, DHCP server ஏற்கனவே ஆக்டிவ் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ரிமூவ், நெக்ஸ்ட், ஃபினிக்ஸ். நீவா ஒரு டிஹெச்சிபி கிரியேட் பண்ணி பார்ப்போம். சரியா, டிஹெச்சிபி, நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். அதாவது ஸ்கூப் நேம், ஸ்கூப் நேம்ண்டா ஒரு ஆர்கனைசேஷனுடைய நேம், என்ன நேமில் இருக்குது. உதாரணமாக லேப், லேப் 1. சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கம்பெனி, விடிசி. நெக்ஸ்ட், இது இருக்குது எத்தனை ரேஞ்ச், ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். இப்போ ஸ்டார்ட் ஐபி ரேஞ்ச் 192 168 10 10. அடுத்தது இன்ட் ஐபி ரேஞ்ச், அதாவது எத்தனை மெஷின் பாவிக்க போகிறோம், இதுலேருந்து எத்தனை மெஷின் பாவிக்கும். உதாரணத்துக்கு இப்போ 92 168 10 21. இப்போ 20 மெஷினுக்கு ஐபி ஆட்டோமேட்டிக்காக அசைன்மெண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். அது அட் ஈக்குவேஷன் சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ ஒரு 15வது ஐபி அட்ரஸில் இருக்கிற மெஷினில் ஒரு பிரிண்டர் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக ஐபி ரேஞ்ச் ஒரு நாளைக்கு டைமுக்கு மாறிக்கொண்டிருக்க நேரம் பிரிண்டர்ன்ற ஐபி அட்ரஸ் தெரியாமல் போயிடும். ரைட், அதனால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பீச்சிலேருந்து இன்னொரு பிரிண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த பிரிண்டருக்கு அதாவது தவிர்க்க வேண்டும், இந்த அட்ரஸை கொடுத்து தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே, அதாவது அதுக்கு கொடுக்க என்ன சொல்லணும்னா, இந்த அட்ரஸுக்கு அசம்பிள் பண்ணாத மித்த எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸை கான்ஃபிகரைஸ் பண்ணு. ஓகே, இப்போ இதில் என்ன செய்ய வேண்டாம், அது ஐபி ரேஞ்ச், அது அட்ரஸ் அடிப்போம். உதாரணத்துக்கு 102 10 15 17 உதாரணம் பிரிண்ட் அட் பண்ணி இருந்தால் அட். நெக்ஸ்ட், ஹவர் எத்தனை நேரத்தால் உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து மாறிக்கொண்டிருக்கணும், டிஹெச்சிபிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கொண்டிருக்கணும், அசைன் பண்ணணும். அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணணும். ஓகே, அதில் டேஸ் எத்தனை டேஸால், உதாரணத்துக்கு லிமிட் டு 8 டேஸுக்குலாம் இருக்கணும். நெக்ஸ்ட், கான்ஃபிகரன்ஸ் டிஹெச்சிபி ஆப்ஷன்ஸ், திருப்பி நீங்கள் கான்ஃபிகரைஸ் பண்ண போகிறீங்களா, எஸ். அடுத்தது ரவுட்டர்னு, நீங்கள் இங்கே ரவுட்டரை கேட்வே அட்ரஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் ஐஎஸ்பி அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரோட்டோகால் தர ரவுட்டர்ன்ற அட்ரஸ். உதாரணமாக எஸ்எல்டின்னு சொன்னால் 192 168 1 நெக்ஸ்ட். இது இருக்குது டொமைன் நேம் அண்ட் டிஎன்எஸ் தேவையில்லை நமக்கு. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்,